அந்த அனிதால அனிதா என்னைய தேடி வருவா. வந்தானா நான் எங்க இருக்கேன்னு சொல்லாத, சரியா? ஏடா, ஏன் உங்க அம்மாக்கு பயப்படுற? படியம்மா, அவ ஒரு லூசு படியம்மா. நான் சின்ன பிள்ளை தானே. இப்பவுமே என்னை குளிப்பாட்டி யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல்ல சேர்த்து விட போறாளாம். நேரத்துல இருந்து லூசு மாதிரி புலம்பிட்டே இருக்கா. இப்போ குளிக்கிறதுக்கு வாண்டா, அதான் ஓடி வந்துட்டேன். இங்க வந்து கேப்பா, இல்லைன்னு சொல்லிடு, சரியா? நான் ஒளிஞ்சுக்கிறேன். சரிங்க செல்லம். படியம்மா தான் சூப்பர் படியம்மா. படியம்மா நல்லா மறைச்சுக்கோ, நான் தெரிஞ்சிட போறேன். அப்போ என்னைய கடன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவா. சரிடா, நீ பேசாம இரு. சரி படியம்மா. இல்ல ஒழுங்கா வந்துரு, இல்ல வெளுத்து போட போறேன். பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டான் நம்மளா பள்ளிக்கூடத்துக்கு. என்ன அனிதா, என்னாச்சு? யாரை தேடுற? ஏன் இப்படி கத்திக்கிட்டே வர்ற? எல்லாம் இந்த வாண்டதான் என்னை என்ன பாடுபடுத்தி எடுக்கிறான் தெரியுமா? அங்க வெண்ணிய கலந்து வச்சுட்டு வந்தேன். குளிப்பாட்டணும்னு பார்த்தா சோப்பு தூக்கி எரிஞ்சிட்டு ஓடி போயிட்டான். எங்கன்னு வீடு கூட தேடிக்கிட்டு அலையுதேன். இங்க வந்தானா என்ன ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துட்டு வரலான்னு பார்த்தா போக மாட்டான், நம்மள போக மாட்டான். என்ன அனிதா, நீ என்ன லூசா? அவன் இன்னும் குழந்தை தானே. 3 வயசுலயே கொண்டு பள்ளிக்கூடம் சேர்க்கணுமா என்ன? 4 வயசு ஆகட்டும். நாமெல்லாம் 5 வயசுல தானே பள்ளிக்கூடத்துக்கு போனோம். இப்பவே என்ன அவசரம்? என்ன நீ புது கதையா சொல்லிக்கிட்டு இருக்க? இப்பவே பால்வாடியில கொண்டு போட்டாதான் சரிப்படுமா. அப்பதான் எழுத வைக்கலாம் தெரியும். இப்பதான் ப்ரீகேஜின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காவுல. பின்ன என்ன? வீட்டுல கடந்துட்டு பண்ணாத சேட்டையெல்லாம் இல்ல, கொஞ்சம் நஞ்ச சேட்டையா பண்றான். சமையல முடிச்சுட்டு வரதுக்குள்ளேயும் படாத பாடு படுத்தி எடுத்துருந்தான். அவனெல்லாம் பள்ளிக்கூடத்துல கொண்டு போட்டாதான் சரிப்படுமா. அதெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம். இப்பதான் நான் இருக்கேன்ல, அவனை நான் நல்லா பார்த்துக்குவேன். நீ போய் வேலையை பாரு. எதுக்கு எப்போ பார்த்தாலும் குழந்தைய இப்படி ஏசிட்டே இருக்க? நல்லா சொல்லு. இவன் மரமண்டையில அப்பு மாதிரி ஏறுதான்னு பார்ப்போம். அடியே, அவன் பச்சை பிள்ளை. இப்பவே கொண்டு பள்ளிக்கூடத்துல தள்ளி செயல் கைதி மாதிரி 4 கூட்டுக்குள்ள போய் அடைஞ்சு கிடக்கணுமா? அறிவு கட்டுத்தனமா உளறிக்கிட்டு இருக்க. சின்ன பிள்ளைகளு அங்கிட்டு இங்கிட்டு ஓடும். ஓடாம என்ன செய்யும்? இந்த வயசுல விளையாடாம எந்த வயசுல விளையாட போற? இப்பவுமே கொண்டு பள்ளிக்கூடத்துல போட்டு அப்புறம் வருஷம் பூரா ஜெயில் கைதி மாதிரி தானே கிடக்கணும். என்னமோ இவ மட்டும்தான் பிள்ளை வளர்க்குற மாதிரிலாம் பேசுறா. ஏன் நாங்களாம் வளர்க்கல? புரிஞ்சுக்கோ அனிதா, அத்தை சொல்றதும் சரிதானே. அவனோட சந்தோஷமே போயிடும். இப்பவே கொண்டு பள்ளிக்கூடத்துல போட்டேன்னு வச்சுக்கோ, குழந்தைக்கு அப்புறம் அவன் சந்தோஷமா இருக்கிறதே போயிடும். அவன் இன்னும் கொஞ்ச நாள் ஓடி ஆடி விளையாடட்டும், அப்புறமா பள்ளிக்கூடத்துல சேர்க்கலாம். அவனுக்கு பள்ளிக்கூடத்துல இப்பவுமே கொண்டு போட்டோன்னா டென்ஷன் ஆகும். கொஞ்ச நாள் இருக்கட்டுமே, விட. என்ன நீங்க 2 பேரும் அறிவு கட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கியே? பள்ளிக்கூடத்துல இப்பவுமே கொண்டு போட்டாதான் என் மவன் நல்லா படிச்சு பெரிய கலெக்டரா வர முடியும். நீங்க பேசுற பேச்ச பார்த்தா அவனை படிக்க விடாம கெடுத்துருவிய போல இருக்கே. ஆமாண்டி, படிச்ச எல்லாரும் கலெக்டரும் இன்ஜினியரும் தான் ஆகணும். வேற எந்த வேலையும் போயிடக்கூடாது. ஏன் நீ கலெக்டர் ஆயிருக்க வேண்டியதானே? பெயல போட்டு பாடா படுத்தாதன்னு சொன்னா எங்க கேக்குற? ஆமா, நான் கலெக்டர் ஆயிருந்தா உங்ககிட்ட வந்துதான் இப்படி இடிபட்டுட்டு இருக்க போறனாக்கும். ஏன் மவனே அது கலெக்டர் ஆக்குவோன்னு பார்த்தா ஆக்க விட மாட்டிய போல தெரியுதே. இங்க பாரு, அவனை எப்படி படிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. முதல்ல சமையலை முடிச்சிட்டியா? அதை விட்டுட்டு இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க. அங்க அடுப்புல ஏதோ கருகுன நாத்தம் வருது. ஐயா, மொளாத்தல வதக்கிக்கிட்டு இருந்தேன், அப்படியே வச்சுட்டு வந்துட்ட போலயே. இப்ப போனா கமர போகுது, நான் போறேன். இல்லே, நீ எங்க போனாலும் என் கையில சிக்காம இருக்க மாட்டேன். உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். போ போ, அப்புறமா பாத்துக்கலாம். எங்க கிடக்குறான்? சத்தம் மட்டும் வருது. என்னாச்சு? நீ என்ன அப்படி பாக்குற? கல்லாளி பயல, உங்க ஆத்தாக்காரி இம்பிட்டு நேரம் கத்துன்னு கத்திட்டு போறாளே. எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு தானே இருந்திருக்க. ஒரு சத்தம் மூச்சு விடல. அதுவா? அப்படியேம்மா தான் சொல்லுச்சு. இங்க ஒளிஞ்சுக்கோ, உன்னைய உங்க அம்மா கண்டுபிடிக்க மாட்டான்னு அதான் ஒளிஞ்சுக்கிட்டேன். ஓ, 2 பேரும் கூட்டு களவாணியா? ஆமாச்சி, நீ இம்பூட்டு பெரிய ஆளா இருக்க. உன் மருமவுல 2 ஆடம் அரைஞ்சு விரட்ட முடிய மாட்டேக்க. எம்பூட்டு நேரம் பேசிட்டு இருக்க. ஏலே களவாணி, மாமியாளுக்கு மருமவளுக்கும் சண்டையே இழுத்து விடுற. போய் குளிப்போ. அதெல்லாம் மாட்டேன். இப்போ குளிக்கணும், என்னை பள்ளிக்கூடத்து கொண்டு விட்டுருவா. அதெல்லாம் விட மாட்டா. குளிச்சுட்டு போய் சாப்பிடு போ. சரியாச்சி. டேய் களவாணி பயலே, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயோ அப்பா, பார்த்துட்டியா? சட்டம் போடாம இருப்பா. அத்தை விட்ட என்னை மாட்டி விட்டுறாத. சரி, மாட்டி விடல. அப்போ
எதுக்கு தோசையை கொண்டாந்து அங்க ஒளிச்சு வைக்கிற? உங்க அம்மா உன்னை சாப்பிட சொன்னாளா? இப்போ நீ லூசாப்பா? உன் பொண்டாட்டி காலையிலே உனக்கும் எனக்கும் தோசை ஊட்டுனால. ஆமா, பின்ன யார் தோசைடா? எதுக்கு கொண்டாந்து ஒளிச்சு வைக்கிற? உனக்கு தக்காளி சட்னி, உனக்கு தேங்காய் சட்னி, 2 சட்னி தானே தந்தா. இப்ப பாரு 4 சட்னி வச்சிருக்கா. அதான் ஒட்டேட திங்கணும்னு நினைச்சாளா, கட்டல்ல வச்சுட்டு தண்ணி எடுக்க போனாளா, நான் எடுத்துட்டு வந்து ஒளிச்சு வச்சுட்டேன். அடப்பாவி, பார்த்தானா உன்னை வெளுக்க போறா. அது அப்பம் பார்த்துக்கலாம். அவளுக்கு மட்டும் 4 சட்னி கேக்குதா? இந்த வீட்டில் மட்டும்தான் பச்சை பொருள் வச்ச இடத்துல இருக்காது. வயிற்ற பசி உசுறு போகுது. தோசையை சுட்டுட்டு சாப்பிடலான்னு பார்த்தா தோசையவே காணும். யார் தான் தூக்கிட்டு போறாவளோ தெரியல. எதுக்கு அனிதா அப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சு? எப்பா நீ என்ன லூசாப்பா? சத்தப்படாம இருப்பா, நீயே மாட்டிக்குவ போல இருக்கு. மணி 10 ஆகுது. எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு ஒரு வாய் தோசையை திம்புமேனு பெட்ரூம்ல வச்சுட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு போனேன். அதுக்குள்ளேயும் தோசையும் காணும் தட்டையும் காணும். யார் தான் தூக்கிட்டு போனாவளோ தெரியல. வயிற்று பசி உசுறு போகுது. ஏலே, இந்த களவாணி வேலையெல்லாம் நீ தான் பாப்ப. எங்கிட்டாவது தூக்கி கொண்டு வச்சிருக்கியே என்ன? என்னமா சொல்ற? தோசைய காணுமா? அப்போ அது கண்டிப்பா பூனை தான் தூக்கிட்டு போயிருக்கும். ஏலே, தட்டோட பூனை தூக்கிட்டு போதோல. ஏலே, கூறுகட்டத்தனமா பேசாத. தோசைய எப்பவாது பூனை தூக்குமால? பூனை தோசை திங்கும், இட்லி திங்கும், எல்லாம் திங்கும். நீ தெரியாம அப்படி புலம்பிட்டு இருக்காத. போ போ, திரும்பவும் தோசையை சுட்டு சாப்பிடு. நீங்க என்ன எந்த பதிலும் சொல்லாம வாயில கொலக்கட்டையை போட்ட மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கியே? உங்க அம்மைக்கும் மவனுக்கும் இடையில நான் என்னத்த பேச? அதான் பூனை தூக்கிட்டு போயிட்டுங்காம்ல, போய் வேற தோசையை சுட்டு சாப்பிடு. ஆமா, எனக்கு இதுதான் வேலை. 24 மணி நேரம் உட்காந்து அடுப்பங்கரையில சுட்டு சுட்டு அடுக்க வேண்டியதான். இப்ப எதுக்கு இந்த புலம்புற? 2 தோசை தானே, நான் வேணா சுட்டு தரேன், வா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எங்களுக்கு தெரியும். இது என்ன அரிசி விற்கிற வேலையில? அட பாவியலா, தோசையை சுட்டு இந்த பக்கம் தூக்கி போட்டிருக்கீங்களே, யாரு வேலை இது? கொண்டாங்க, எல்லாம் உங்க பேர வேலையா தான் இருக்கும். வேற யாரு இந்த வேலையை பார்க்க போறா? பூனை தூக்கிட்டு போயிட்டான் பூனை. இவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன்னு சொன்னா கேட்டா தானே? இங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்ன வேலையெல்லாம் பாக்குறான். தோசையை சுட்டு வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு வருவோன்னு தான் போனேன். அதுக்குள்ளேயும் தூக்கியாந்து இங்கே கொண்டாந்து வச்சிருக்கானே, இவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். 4 சாத்து சாத்துறனா இல்லையான்னு பாருங்க. ஏலே, இது உன் வேலை தானா? என்னாச்சு? நீயும் அம்மா மாதிரியே லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. நான் என்ன தூக்கிட்டு வரேன், பூனை தூக்கிட்டு வந்து சீ இந்த தோசை நல்லாவே இல்லை புளிக்கி அப்படின்னு போட்டுட்டு ஓடி இருக்கு. தோசைய பூனை தூக்கியாந்து போடுச்சா? ஏலே, தட்டோடையெல்லாம் தூக்கியாந்து போடுது. நம்ம வீட்டு பூனைல அது தட்டோட தான் தூக்கிட்டு வந்திருக்கு. பாட்டு, இது அனிதா சுட்ட தோசையா? நல்லாவே இல்லையே அப்படின்னு மோந்து பார்த்துட்டு போயிருக்கோம். ஆமால, கேட்கிறவன் கேனையனா இருந்தா எலி ஏரோப்ளேன் ஓட்டுமா. நல்ல கதையா தான் சொல்லுதே. ஏலே, உன்னை வெளுக்கிற வெளியில இருக்கு பொறு. நாளைக்கே உன்னை பள்ளிக்கூடத்துல கொண்டு விடுறனா இல்லையான்னு பாரு. அதான் உன் தோசை குடைச்சிட்டுல, வயிற்று பசியில எதையாவது புலம்பாத, போய் சாப்பிடு போ. என்ன பேச்சு பேசுறான்? நீங்களும் உட்காந்துக்கிட்டு ஈனு இழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கியே. இவ்வளவு நாளும் நீங்க 2 பேரும் பாடா படுத்துனீங்க, இப்போ 3 பேரும் சேர்ந்து பாடா என்னைய படுத்துறீங்கன்னு. என்ன அனிதா இது சின்ன பிள்ளைத்தனமா? அவன் குழந்தை, ஏதோ உன்கிட்ட விளையாட்டா செஞ்சிருப்பான், அதுக்கு போட்டு இப்படி பேசுவியா? அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கெல்லாம் 2 சட்னி, உனக்கு மட்டும் என்ன 4 சட்னி? இப்பதான் நீ அறிவா பேசுற, நல்லா கேளு. என்ன துருட்டு முழிக்கிற? சொல்லு. நீங்களாம் திங்க மாட்டியே, என்னத்துக்கு மலத்த சட்னி அப்படிம்பியே? எத்தனை 78 வச்சு எவன் திங்கிறாம்பியே? எனக்கு நாக்குக்கு ருசியா வேணும், அதான் செஞ்சேன். இப்ப என்ன? ஒன்னும் தப்புல, போ போ போய் துண்ணு. பாவி பயல, உன்னால என் தோசை ஆறுனதுதான் மிச்சம். இரு, சாப்பிட்டுட்டு வந்து அப்புறமா உன்னை கவனிச்சுக்கிறேன். அதெல்லாம் கவனிச்சுக்கலாம். இப்ப நீ குழம்பு. எப்பப்பா இவன் ஒருத்தனை வச்சுக்கிட்டு நான் படாத பாடல படுறேன். இல்ல, அவகிட்ட சும்மா இருக்க மாட்டியா? அவகிட்ட எதுக்கு இப்படி வம்பளக்குற? அவளே துரு துருன்னு படாத பாடு எல்லாரையும் படுத்துவா. நீ அவளை படாத பாடு படுத்தினா அவளைதான் டென்ஷன் ஆயிர போறா. இத்தனை நாள் நம்மளை என்ன பாடுபடுத்தி இருப்பா. பேராண்டி வந்த பிறகுதான் நிம்மதியா இருக்கணும்னு நம்ம தலையில எழுதியிருக்கு. இனி இவன் அவளை படுத்த போறான். வாங்கட்டும், அப்பதான் தெரியும் அடுத்தவளை படுத்தினா எப்படி இருக்குன்னு. எம்மா, இதெல்லாம் உன் ஐடியாவா? இல்ல, நானே செவனேன்னு இருக்கேன்.
என்னை ஏமல வம்பு கிழக்குறியே? போய் அப்பனும் மௌனும் வேலையை பாருங்க போங்க. அப்போ நம்ம 2 பேரும் தம்பியை தூக்கிட்டு வெளியே போயிட்டு வருவோமா? இல்ல தம்பிலாம் இப்போ வெளியே கொண்டு போக கூடாது. அவன் நல்லா தூங்குவான், தூங்கட்டும். வேணும்னா நம்ம 2 பேரும் போவோம். ஆ சரிப்பா, வா நம்ம 2 பேரும் ஜாலியா பைக்ல போயிட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வருவோம். ஆமா, இந்த வெயிலில் மண்டை காஞ்சிட போகுது. சரி விடு, சாயங்காலமா போவோம், சரியா? சரிடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் பீச்சுக்கு வந்திருக்கோம். அதனால தான் குட்டி தம்பியை கூட்டிட்டு வரல. அப்புறம் உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். எங்க அம்மாட்ட சொல்லி என்னை இப்பவே ஸ்கூல்ல சேர்க்க வேண்டாம்னு சொல்லுங்க. சொன்னாலும் கேட்கவே மாட்டுக்கு, டார்ச்சர் பண்ணுது. ஹாய் தமிழ் விசஸ், மிகவும் சுவாரஸ்யமான கார்ட்டூன், நல்ல பதிவுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஹாய் அபிதாக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஹாய் அனிதா, உன் மகன் பேசுவது அழகாக இருக்கிறான். யார் கண்படாமல் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் இறைவன் பாதுகாக்க வேண்டும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு உங்கள் வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூக்கா, தேங்க்யூ ஸோ மச். நீங்க எப்படி இருக்கீங்க? மாமா எப்படி இருக்காங்க? பசங்க எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. நீ பேசாதம்மா. அபிதா ஆண்டி என்னதான் நல்லா பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் தான் பேசுவேன். ஹாய் அபிதா ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்க வீட்டுக்கு வரேன். உங்க வீட்டில் 2 அண்ணன் இருக்காளோ, 2 அண்ணன் கூடயும் நான் விளையாடுவேன். 2 அண்ணனையும் கேட்டதா சொல்லுங்க, அங்கிளை கேட்டேன்னு சொல்லுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. ஹாய் ஹஜிகா, எப்படி இருக்கீங்க? உங்கள் ஜோடி சூப்பர் சூப்பர். இப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் அனிதா, சூப்பர் ஐஸ்வர்யா, அனைவரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஹஜிகா. நிறைய ஹார்ட் விட்டுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹஜிகா, எப்படி இருக்கீங்க? மாமா சூப்பராக இருக்காங்க. அனிதாக்கா, உங்கள் அம்மா பேச்சை கேட்காதீங்க ப்ளீஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஹஜிகா. எங்கள் அம்மா அப்படி தான் எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம், நீங்களும் ஹாப்பியாக இருங்க. நீங்க ஒரு ஆளாவது மாமா சூப்பரா இருக்காங்கன்னு சொன்னீங்களே, ரொம்ப நன்றி. ஹாய் கிறிஸ்டினா ரவீந்திரன், லுக் சாரி ஃபார் அனிதான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. வெரி ஹாப்பி டு சி ஆல் டுகெதர் பியூட்டிஃபுல்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் கிறிஸ்டினா ரவீந்திரன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கோம், நீங்களும் ஹாப்பியாக இருங்க. ஹாய் கிறிஸ்டினா ரவீந்திரன் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு உங்கள் எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சுஜாதா சதீஷ் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? அனைவரும் அழகாக இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கிறிஸ்டினா ரவீந்திரன், எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கோம், நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஹாய் சுஜா சதீஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஹாய் காயு காயத்ரி, ஐசு சூப்பர் ஜோடி. அனிதா, கோவப்படாத, நீயும் அத்தானை கெட்டிக்கோ, 2 பேரும் நல்லா இருங்க. உங்கள் அம்மா சொல்கிறத கேட்காதீங்க. அனிதா சூப்பர் ஃபேமிலி. அனிதா சொல்ல க்யூட், உன்னோட சன் சூப்பராக பேசுகிறான் அனிதா. ஐஸ்வர்யா, ஐ லவ் யூ, சூப்பர் க்யூட் ஃபேமிலி. அனிதா க்யூட் பேபி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. காயத்ரி, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் காயத்ரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம், எங்கள் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்காங்க. நீங்கள் ஹாப்பியாக இருங்க, எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என் பையன் நல்லா பேசுகிறானா, அவன் கூட பேசுங்க. ஹாய் காயத்ரி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் இன்னும் பெரிய பையன் அனுப்புறது தான் ஸ்கூலுக்கு போவேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் ஹாப்பியாக பீச்சுக்கு வந்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் லல்லி, எப்படி இருக்கீங்க? அனிதாக்கா, உங்களோட சாரி சூப்பராக இருக்குது. நீங்கள் மனசு செலவில் ரொம்ப நல்லவங்க, இப்படியே சந்தோஷமாக ஒன்றா இருங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் லல்லி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் படிப்புலாம் எப்படி போகுது? நல்லா போகுதா? நல்லா படிங்க. தேங்க்யூ ஸோ மச் லல்லி. ஹாய் லல்லி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா படிங்கம்மா. 12th ஸ்டாண்டர்ட்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் நல்லா படிக்கணும், படித்து முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் எங்கள் வீடியோ பாருங்கள். ஆனால் நல்லா படிக்கணும், படிப்பு தாம்மா கை கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச் லல்லி. ஹாய் லல்லி சிஸ்டர், நீங்கள் எப்படி இருக்குது? நான் நல்லா இருக்குது. நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்குது, நல்லா படிக்குது. நான் உங்களை பார்க்க கண்டிப்பாக வருது. நான்
இப்போ ஸ்கூல் போகல, நான் போகணுதும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சங்கீதா, எப்படி இருக்கீங்க? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. ஐஸ்வர்யா அக்கா, மாமா சூப்பர். அனிதா அக்கா, யுவர் சன் ஸோ க்யூட், சூப்பராக பேசுகிறான். ஐஸ்வர்யா அக்கா, யுவர் சன் ஸோ க்யூட், சூப்பராக இருக்குது. ஐஸ்வர்யா அக்கா, மாமா, 2 குட்டீஸ். அனிதா அக்கா, ஆல் ட்ரெஸ் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அனிதா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். ஹாய் சங்கீதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எங்கள் எல்லாரும் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சங்கீதா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? என் பையன் எந்த தான் இருக்கான், அவன்கிட்ட பேசுங்க. ஹாய் சங்கீதா சிஸ்டர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், ஜாலியாக இருக்கோம். நாங்கள் ஜாலியாக விளையாட பீச்சுக்கு வந்திருக்கோம், நீங்களும் வாங்க. ஹாய் ராகவி, எப்படி இருக்கீங்க? அனிதா சிஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் சாந்திகாசி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? அனிதா, உங்கள் அம்மா கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஐஸு மாமியார், ஐஸு கொஞ்ச நாளைக்கு பேசாமல் அதை வீட்டில் இருங்க. அப்புறம் அனிதா, கொஞ்சம் வளவலன்னு பேசாமல் அமைதியாக இருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாந்திகாசி சிஸ்டர், நானும் பேசாமல் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இவள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா சண்டையே வராது பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா தானே, எங்கள் அம்மா அதுக்கு சாட்டி அவங்க வீட்டில் தான் இருக்கும். திடீர்னு வந்து எதையாவது வம்பளக்கும். எங்கள் அம்மாக்கு இதே வேலையாக போச்சு. அம்மா சொல்கிறத கேட்கக்கூடாது தான் நானும் நினைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்குன்னு. நீங்கள் எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? என் மாவும் வந்திருக்கான், அவங்ககிட்ட பேசுங்க. ஹாய் சாந்தி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நேற்று அங்கிளுக்கு பிறந்தநாள் சொல்லியிருந்தீங்க, நான் விஷ் பண்ணனா தெரியல. ஹாப்பி பர்த்டே அங்கிள். நல்லா இருக்கீங்களா அங்கிள்? ஹாய் மகேஸ்வரன், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச். உங்கள் கமெண்ட் பார்த்தேன், ஒரே சிரிப்பாக சிரித்து இமோஜி போட்டிருக்கீங்க, ஹார்ட் விட்டுருக்கீங்க. எல்லாம் எனக்கு தான் நினைக்கிறேன். ஹாய் மகேஸ்வரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். ஹாய் லலி சிஸ்டர், தம்பி இல்லைன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நீ தான் என் முதல் தம்பி, 2வது தம்பி ஐஸ்வர்யா அக்காவோட மவன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ எல்லா செல்லமும் எனக்கு தான். தேங்க்யூ ஸோ மச். எல்லா சாக்லேட்டும் எனக்கு தான். நான் எப்போவும் உங்களை தேடிட்டே இருப்பேன் லலி சிஸ்டர். ஓகே, பாய். ஹாய் தீபா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் சிஸ்டர், ஃபார் எவர் யுவர் ஃபேமிலி ஷுட் பி லைக் திஸ்னு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். ஹாய் தீபா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? எங்கள் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தீபா சிஸ்டர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஹாய் ராதா ஜோசப் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? அனிதா நல்ல பொண்ணு தான், தாய் குட்டியை குழப்பறான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பாவம் அனிதான்னு. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். எங்கள் அம்மா எப்போவுமே அப்படி தான், அது பேச்சை கேட்காத வரைக்கும் நல்லா தான் இருப்போம். நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ராதா ஜோசப் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கோம். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. ஹாய் ராதா ஜோசப் சிஸ்டர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஹாய் மகேஸ்வரி துரைராஜ் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ட்ரெஸ் சூப்பராக இருக்குது. அனிதாவை பார்த்தாலும் பாவமாக இருக்குது. அனிதா நல்ல பொண்ணு தான், ஆனால் அவங்க அம்மாவோட சேராதன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு என்னோட நிலைமை புரியுது. எங்கள் அம்மாவோடலாம் சேரலை, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அனிதாவை பார்த்தா பாவம்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. எல்லாருக்கிட்டையும் நல்லா சத்தமாக சொல்லுங்கள். ஹாய் மகேஸ்வரி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கோம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஹாய் ராதா ஜோசப் சிஸ்டர், குட்டி பையன் சூப்பர், அனிதா சாரி சூப்பர், மாமா ட்ரெஸ் சூப்பர், ஐசு சாரி சூப்பர் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் பெனிஸ் பேக்ட் பாட்டி பியூட்டிஃபுல் கிட் பெரியம்மா என்று சொல்லுது, அப்படி சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் பெரியம்மா நல்ல பெரியம்மா தெரியுமா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மணிமேகலை, குட்டி செல்லம், நீயும் தம்பியும் செம கியூட், இப்படி தான் இருக்கணும், சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மணிமேகலை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம். ஹாய் மணிமேகலை சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ரெட்மி ஹோம், அனிதாவின் செயலை நன்றாக இருக்கிறது. இதே மாதிரி ஒத்துமையாக இருங்க. இதே மாதிரி பசங்களும் ஒத்துமையாக இருக்க வேண்டும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் அப்படி தான் நினைக்கிறேன். இவள் வாயை திறக்காத வரைக்கும் நாங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹாய் பவானி விலாக்ஸ், வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ரவரங்கோலி, வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் வசந்தி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐசு சிஸ்டர், ஐ எம் வசந்தி, ஸ்ரீலங்கா. யூ ஆர் வெரி நைஸ் டுடே. ஹவ் ஆர் யூ?
மாமா அனிதா பேபின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாரும் நல்லா இருக்கோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையாக இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். என்ன வசதி சிஸ்டர் எப்படி இருக்கியே? என்ன கேட்டிருக்கலாமே, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்கள் என்னோட எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்களே, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா இருக்கீல? என் மாவன் வந்திருக்கான், 2 வார்த்தை பேசுங்க. ஹாய் வசந்தி சிஸ்டர், எப்படி இருக்குது? நான் நல்லா இருக்குது. நான் ஸ்ரீலங்கா வந்தா உங்களை கண்டிப்பாக பார்க்க வருது. ஹாய் லட்சுமி ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அனிதா அண்ட் ஐஸ் அக்கா குட்டீஸ் 2 பேரும் க்யூட்டாக இருக்காங்க. 2 பேரும் சேலையும் க்யூட்டாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எங்கள் அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுத்து எங்கள் அப்பா ஊஞ்சி போயிடுவார். தினம் விட்டமா எங்கள் அம்மா புடவை கட்டுது தருமா? அவன் அப்படித்தான் என்னத்தையா சொல்லிட்டு இருப்பா. லட்சுமி அக்கா நீங்க எப்படி இருக்கியே? இன்னைக்கு நீ கேட்டிருக்கலாமே, என்ன எங்க குடும்பத்துல சந்தோஷமா இருந்ததா என்னைய கேப்பீராக்கும்? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் அனிதா எங்கள் ஃபேமிலி எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கோம். பையன் அத்தை கிட்ட இருக்கான். மூத்த பையன் வந்திருக்காங்களா? நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கமெண்ட் பண்ணுறோம். நீங்கள் நல்லா இருக்கீங்கள? ஹாய் சித்ரகலா, வாவ் நைஸ் ஸ்டோரி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ராஜேஸ்வரி சிஸ்டர், ஐ லவ் யூ. ஐசு அனிதாவை பிடிக்கல, கொஞ்சம் ஓவராக போடாங்க. ஐசு தானே ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு ராஜேஸ்வரி அக்கா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சா சரி, எங்கள் அம்மா எப்பவுமே இப்படித்தான் சரியான சண்டைக்கோழி. ஹாய் ராஜேஸ்வரி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஓவராக போகிறா. இந்த நிற்கிறா சண்டைக்கு வந்துடுவா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன ராஜேஸ்வரி அக்கா எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருப்பீரா? நான் கூட மனசு பார்த்துக்குவேன், ஆனா நீங்க பார்த்துக்கிற மாதிரி தெரியலையே. ஹாய் கண்ணன் மீனா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஹாய் அபிதா பேகம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐஸ்வர்யா, நீ உன் கணவருடன் நீண்ட ஆயுளுடன் நிறைந்த செல்வங்களோடும் நீடோடி வாழ வேண்டும். எங்கள் அனிதா வாயாடி அனிதா, நீ எப்படி என்று தெரியவில்லை, ஆனால் பையன் ரொம்ப அழகாக இருக்கிறான். அவனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல இருக்கிறது. தங்கக்குட்டி எல்லாம் உனக்குத்தானே நிறைய ஹார்ட் அனுப்பியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நான் எப்போவுமே இப்படி தான், இப்போ எப்படி இருக்கணும் அதே தான். அனிதா சரியான வாயாடி தான். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஹாய் அபிதா ஆண்டி, எல்லா ஹார்ட்டையும் நானே வச்சுக்கிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்களை நேரில் பார்ப்பேன், அப்போ நிறைய முத்தம் தருவேன். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி, ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் ஜிகத்தண்டா கார்ட்டூன்ஸ், எப்படி இருக்கீங்க? சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் கதை சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹாய் ஜிகத்தண்டா கார்ட்டூன்ஸ், உங்கள் கார்ட்டூன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாரும் ஜிகத்தண்டா கார்ட்டூன்ஸ் பாருங்கள், அது உள்ள எல்லா கதைகளுமே நல்லா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ராதிகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? அனிதா உன் மகன் பேசுவது அழகாக இருக்கிறது. ஐஸ்வர்யாக்கா இதுபோல் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். வேற லெவல் காமெடி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ராதிகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது. ஹாய் ராதிகா, எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் சிஸ்டர் ஐஸ்வர்யா, அனிதா ஐஸ்வர்யா, அனிதாவுடைய அத்தான் குட்டீஸ் 2 பேரும் வேற லெவல். உங்களுடைய சாரீஸ் செம்ம சூப்பராக இருக்குது. 2 பேரும் ஒரே கலரில், மொத்தம் 4 பேரும் ஒரே கலரில் இருக்கீங்க. ட்ரெஸ் வேறு லெவலாக இருக்குது. குட்டி பையன் அழகாக பேசுகிறது. இன்னொரு குட்டி பையன் எப்பொழுதும் இப்படியே கொண்டு போங்க, எப்பொழுது பேசுவான். இன்னொரு குட்டி பையன் எப்பொழுது பேசுவான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அனிதா. அம்மா பேச்சை கேட்காத, இப்படியே கொண்டு போங்க. செம்ம சூப்பராக இருக்குது. நன்றி வீடியோக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மாசிலாக்கா. இன்னொரு குட்டி பையன் கூடிய சீக்கிரம் பேசுவான். இவன் கொஞ்சம் வளர்ந்ததும் அவன் கொஞ்சம் வளருவான். இவனை இல்லைன்னா ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல, அதான் வருத்தப்பட்டுட்டே இருக்கான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு. நீங்களே சொல்லுங்கள். ஆமாம் ஆண்டி, 3 வயசுலேயே யாராவது ஸ்கூலுக்கு போவாங்களா மாசிலா ஆண்டி? நீங்களே சொல்லுங்கள். எங்கள் அம்மாலாம் 5 வயசில் தான் ஸ்கூலுக்கு போச்சு. நானும் 5 வயசில் போகிறேன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்க, என்ன அடிக்க வருது ஆண்டி. நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஓடி உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். மாசிலாக்கா எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? என்ன எல்லாரும் சேர்ந்து இருந்தால் தான் நல்லா இருக்குன்ட்டியே. என்னால் வாயை கட்டுப்படுத்தவும் முடியல. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற வாயை கொஞ்சம் அடக்கி வச்சிக்கணும்னா எப்படி? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சண்டை போட்டு கூட வீடியோ எடுத்துடலாம் போல. இப்படி சமாதானமாக இருந்த வீடியோ எடுக்கிறது எம்பிட்டு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? என்ன செய்ய, உங்கள் ஆசையை நிறைவேற்றணும்ல, அதுக்காக தான் கொஞ்சம் பம்மிக்கிட்டு இருக்கேன். புலி பம்முது, பின்னாடி ஏதாவது வம்பு பண்ணும். நல்லா இருக்கீல? சேலையெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, ரொம்ப தேங்க்ஸு. எல்லாம் எங்கள் அத்தானோட செலெக்ஷன் தான். ஆனால்
எனக்கு தான் 100 ரூபானாலும் கூட இருக்கணும்னு சண்டை போட்டு வாங்கிக்குவேன் பார்த்துக்கோங்க. அது ஐஸ்வர்யா ஒரு மக்கு, எதை கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கணும் வாங்கிக்கிடுவா. நான் அப்படி வாங்க மாட்டோம்ல. 100 சிலையை கழிச்சு அதில் 50 சிலையும் எடுத்து, அந்த 50 சிலையும் கழிச்சு 10 சிலையை எடுத்து, அந்த 10 சிலையும் கழிச்சு அதில் 5 சிலையை தூக்கி 5 சிலையில எது நல்லா இருக்கு எது நல்லா இருக்குன்னு வச்சு பார்த்து கடையில இருந்து எடுத்துட்டு வரதுக்குள்ளேயும் 4 மணி நேரம் போயிடணும் பார்த்துக்கோங்க. என்னக்கா சொல்றீங்க? 4 மணி நேரம் கம்மியா? அதுல 4 மணி நேரம் கம்மின்னு உங்களுக்கு தெரியுது. இந்த நிக்கிறாரே எங்க அத்தா, அவருக்கு தெரிய மாட்டேங்க. ஹாய் நிர்மலா ஜெயமுருகன், எப்படி இருக்கீங்க? ஒத்த வார்த்தையில் நைஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கில் ஃபேமிலி, ஹவ் ஆர் யூ, பியூட்டிஃபுல் ஷேரிங் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஆனந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம், நிறைய ஹார்ட் விட்டுருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் வசந்தி சிஸ்டர், ஹாய் ஐசு சிஸ்டர், ஐ எம் வசந்தி ஸ்ரீலங்கா, ஹவ் ஆர் யூன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மெட்ராஸ் வீட்டு சமையல் ஒண்டர்ஃபுல்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அரிசு, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், இதுதான் நான் எதிர்பார்த்தேன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். பேபி நல்லா பேசுகிறான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்ககிட்ட பேசுங்க. ஹாய் அரிசு சிஸ்டர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா பேசுகிறேன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். என்ன ரிசு சிஸ்டர், எங்க அம்மாட்ட பேச வேண்டாம்னு கமெண்ட் பண்ணிருக்கியே. சரி சரி, நீங்க சொல்றதையும் கேட்கணும்ல, கேட்குறேன், என்ன செய்யறது? ஹாய் அரிசு சிஸ்டர், எல்லாரோட ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குது, ஸ்பெஷலி அனிதா எனக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த தான் நிற்கிறா, சொல்லுங்கள். அனிதா தானே அழகா இருப்பேன், உங்களுக்கு தெரியும்ல. அனிதா எப்பவுமே அழகா அறிவா தான் பேசுவா. ஆனா என்ன, சண்டை போட்டா யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அனிதா சண்டை போடுற மாதிரி இந்த ஊர்ல மட்டும் இல்லை, இந்த உலகத்துலயும் யாரும் போடக்கூடாது பார்த்துக்கோங்க. எல்லாமே அனிதா மட்டும்தான். ஹாய் ராஜேஸ்வரி சிஸ்டர், நிறைய ஹாட் விட்டுருக்கீங்க, எல்லா ஹாட்டையும் நானே வச்சுக்கிறேன், சரியா? ஹாய் சார் வகீத், பியூட்டிஃபுல்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு கமெண்ட் பண்ண உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் எங்க வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன், எங்க அம்மா இன்னொரு சேனலில் வீடியோ போடுது, அந்த சேனலோட பேரு திருநெல்வேலி கார்ட்டூன்ஸ். அதுலேயும் வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.